ஒருவர் பெரியவர்கள் சிறியவர்கள் என்று நாம் எப்படி போடுகிறோம் கணக்கிடுகிறோம் என்று சொன்னால், அவர்களுடைய அடக்கமும் அறிவாற்றலும் பலரோடு பழகுகின்ற தன்மையும் கொண்டுதான் அவர்களை உயர்ந்தவர்களாக அல்லது அதிலே குறைந்தவர்களாக நாம் எடை போடுகின்றோம். அந்த வகையில் பார்த்தால், ஒரு தராசு தட்டிலே அதிகமாக பொருள்களை வைக்கின்ற அந்த தட்டானது கீழேயே இருக்கும். இன்னொரு தட்டிலே எடை குறைந்திருக்கின்றது, மேலே போகும். ஆனால் ஒன்றுமில்லாத அந்த தட்டானது உயர்ந்திருப்பது போன்று தோன்றுமே தவிர, ஆனால் அது உயர்ந்தது அல்ல. அதிகமாக பொருளை கொண்டிருக்கின்ற தாழ்ந்து இருக்கின்ற அந்த தட்டு தான் உயர்ந்தது. அதே போன்று அதிக கற்றவர்கள், பண்புடையவர்கள், பணிவுடையவர்கள், இப்படி பண்பாட்டினுடைய சிகரமாக திகழ்கின்றவர்கள், இவர்கள் என்றைக்குமே அடக்கமாகத்தான் இருப்பார்கள் என்பதனை மிக அற்புதமாக இந்த தராசு தட்டினை வைத்து கொண்டு காட்டுகின்றார். ஆக்கம் பெரியார் சிறியார் இடைப்பட்ட மீட்செலவு காணின் அணிதாழ்வர் தூக்கின் மெலியது மென்மேல் எழைச் செல்ல செல்ல வலிதன்றே தாழும் துளைக்கு என்று நீதிநெறி விளக்கத்திலே குமரகுருபரர் காட்டுகின்றார்.